எடப்பாடி பழனிசாமி அவர் கூட்டத்தில் எல்லாத்துலயுமே தாவேகா கொடி பறக்குது. எடப்பாடி பழனிசாமி விஜய அரசியல் களத்துக்குள்ள காலி பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தை வச்சு போறாரு. பச்சை புல்வெளியில நெறியக்கூடிய பச்சை பாம்பு மாதிரி பட்ட நபர்களை விஜய் கிட்ட பயன்படுத்துறாரு. எடப்பாடி தான் விஜய்க்கு மெயின் வில்லன். எடப்பாடி அவர்களே செட்டப் செஞ்சு அதிமுக தொண்டர்களை தான் கொடி பிடிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே சார். அதுல சில இடங்கள்ல தாவேகா காரங்களையே அவங்க கையில எடுத்துட்டதா சொல்றாங்க. பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸ்ல இருந்தீங்கன்னா சினிமாவும் மோசம் போயிடும். எல்லா இடத்துலயுமே முட்டுச்சந்தில நிக்கிறீங்க. ஐ எம் ஆல்சோ கோயிங் பேக்னு பேரலாம். ஜெயலலிதா நின்னது, ரஜினி காலில் விழுந்தது, இதெல்லாம் உங்களுக்கு வழக்கமான ஒண்ணுதான். மிஸ்டர் ஜோசப் விஜய் கத்தோலிக்க வெள்ளாளர்னு வந்தீங்கன்னா இந்த வெள்ளாளரை திரட்டி 30,000 ஓட்டுல தோக்கடிப்போம். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். சார் என்ன சார் எடப்பாடி பழனிசாமி அவர் போற கூட்டத்தில் எல்லாத்துலயுமே தாவேகா கொடி பறக்குது. எடப்பாடி பழனிசாமி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய பலம் நிரூபிக்காமலே அரசியல் களத்துக்குள்ள காலி பண்ணக்கூடிய ஒரு பிரமாண்ட திட்டத்தை வச்சு போறாரு. அதற்கு பச்சை புல்வெளியில நெறியக்கூடிய பச்சை பாம்பு மாதிரி பட்ட நபர்களை விஜய் கிட்ட பயன்படுத்துறாரு. விஜய் இதுல பலம் இழந்து மன வலிமை இழந்து என்ன செய்ய முடியுங்கிறதுல திகைப்பாட்டு பேச முடியாம ரொம்ப அமைதியா இருக்கிறாரு, குழப்பத்தில் இருக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள எங்கள் தலைமை அனுமதியின்றி இவங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிறத விஜய் அறிக்கை விட்டுருக்கணும். விஜய் அறிக்கையிலனாலும் தலைமை கழக அறிக்கைன்னு விட்டுருக்கணும். அல்லது அருள்ராஜா அவரை வச்சு பிரதான களத்துக்குள்ளே இருக்கிறாரு. ஜானாரிக்கசாமி இந்த விஷயத்துக்கு பிறகு கொஞ்சம் பின்னணியில் இருக்கிறாரு. இவர் தான் இந்த வீடியோ காலில் பேச வச்சார், எல்லாம் இவரை தான் சொல்கிறாங்க. உடனே இதை பண்ணியிருக்கணும். இதை இன்னும் கிளியர் பண்ணலைன்னா அது விஜய்க்கு பலகீனத்தை காட்டுது. இப்படி ஒரு அரசியலை பண்ணுறதோட விஜய் நோ கோயிங் பேக்குன்னு ஒரு சாரி ரஜினிகாந்த் நான் தெரியாதனமாக பேசிட்டேன், ஐ எம் ஆல்சோ கோயிங் பேக்குன்னு பேரலாம். ஏற்கனவே புலி படம் விழுந்ததும் ரஜினிகாந்த் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினவர் தான். இது ஒன்றும் பெரிய உங்களுக்கெல்லாம் இது ஒன்றும் பெரியது இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்ட போனது தான். ஜெயலலிதா நின்னது, ரஜினி காலில் விழுந்தது, இதெல்லாம் உங்களுக்கு வழக்கமான ஒன்று தான். எஸ் நான் பின்வாங்குறேன்னு பின்வாங்கிட்டு போகலாம். இப்படி ஒன்று அலோவ் பண்ணிக்கிட்டு உங்கள் கேடர்ஸையும் ஓட்டர்ஸையும் எடப்பாடி சிஎம்ங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துக்கிட்டு இதுக்காக நீங்கள் உங்களுடைய வருமானத்தை விட்டு அரசியலுக்கு வர போறீங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்கு விஜயோட நிலைப்பாடு. அப்போ டார்க்ல இருக்கிறாரா, குழப்பத்தில் இருக்கிறாரா, என்ன நடக்குதுன்னு தெரியலையா? பச்சை புல்வெளியில நெளியக்கூடிய பச்சை பாம்புகள், பச்சை புல்வெளியில கிரீன் ஸ்னேக் இன் கிராஸ் பச்சை நிறத்துல இருக்கும். அந்த பாம்புகள் போன்றவங்க விஜயை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பாவம். இந்த இடத்துக்குள்ள நாம சகாதேவ மாதிரி 1000 விமர்சனங்களை விஜய் பண்ணியிருப்போம், இன்னும் டீஸ் பண்ணுவோம், அது வேற விஷயம். பட் மனச்சாட்சி படி நியாயத்தை சொல்லிடுவோம். உங்களுக்கு இந்த போக்கு உங்களை சிவாஜி, பாக்கியராஜ், ராஜேந்தர், சரத்குமார், கார்த்திக் இந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள ஒரு நடிகர் மாதிரி ஆக்கிறோம். ரொம்ப மோசம் பெறுவீங்க. உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப்பும் இருக்காது, ஹீரோயிசமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்க சினிமா ஹீரோ, நீங்க களத்துக்குள்ள வாரீங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு சினிமா ஹீரோ. நீங்க 2 ஜாதி கட்சியா போய் சீமானுக்கு கீழே இடைத்தேர்தலில் 4வது போய், கன்னியாகுமரியில் சீமானுக்கு கீழே போய், புதுச்சேரியில் சீமானுக்கு கீழே போய், தென் மாவட்டத்தில் சீமானோட 30,000 ஓட்டுக்கு குறைஞ்சி போய், விக்கிரவாண்டியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாட்டு தெளிவான பதில் சொல்ல முடியாம அச்சப்பட்டு ஓடி போய், ஈரோடு கிழக்குல சீமானோட தனக்கு வாக்கு பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு, குறைய மாட்டாரு, வித்தியாசம் இருக்காதுன்னு ஓடுனவரை, நிலைப்பாட்டில் இருந்து மாறினவரை கண்டு நீங்க பெரிய தலைவர்னு மதிச்சு அவர் பின்னாடி போனீங்கன்னா இந்த பச்சை புல்வெளியில நுழையக்கூடிய பச்சை பாம்புகள் சந்தோஷப்படும். நீங்க ஏமாந்துருவீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அவமானமும் அசிங்கமும் தான் கிடைக்கும். ஜானகி பல நிரூபிக்காத சிவாஜிக்கு ஜானகி அம்மையார் அதிமுக ஸ்பிளிட் ரெட்டையில முடங்கி சேவல்ல நிற்கிறாங்க. நிறைய பிரமுகர்கள்லாம் ஜானகிட்ட தான் இருக்கிறாங்க. 50 சீட்டு கொடுத்தாங்க, 3 சீட்ல தான் ஓட்டே வந்தது. திருவையாறுல சிவாஜிக்கு 25% ஓட்டு வந்தது. தொண்டைமானுக்கு ஆலங்குடியில் 23% வாக்கு வந்தது. ராதாகிருஷ்ணனுக்கு கன்னியாகுமரியில் இந்து நாடார்கள் ஆதரவில் 20% வாக்கு வந்தது. இந்த 3 பேருக்கும் தான் ஓட்டே வந்தது. 47 வேட்பாளர்கள் 5%, 6%, 4% ரொம்ப மோசமான ஓட்டு எடுத்தாங்க. ஏன்னா அது ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாடு, பச்சோந்தி நிலைப்பாடு. தான் சிஎம்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு காமராஜ் ஆட்சி அமைக்கணும், காங்கிரஸ் தனிச்சு ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு அவரு என்ன வயிற்றில் குத்தினார்கள், முதுகில் குத்தினார்கள்னு ஜானகி அம்மையார்கிட்ட போனதை யாருமே ஏத்துக்கல.
மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சாரு. அதே மாதிரி நீங்க விஜய் சிஎம்ங்கிறதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடி சிஎம்னு சொல்லி போனீங்கன்னா சிவாஜிக்கு கதிதான் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப மோசம் போயிருவீங்க. பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸ்ல இருந்தீங்கன்னா சினிமாவும் மோசம் போயிடும். உங்க சினிமாவே மெர்சல் படத்துக்கு பிறகு பாஜக எதிர்ப்புல தான் அது வளர்ந்தது. இப்போ நீங்கள் அது உள்ளே போனீங்கன்னா இவ்வளோ பேசிக்கிட்டு சிஏ ஏற்றுக்கிட்டு வக்போர்டை ஏற்று வழக்கு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் பாஜக பலிக்காது அது இதுன்னெல்லாம் பேசிக்கிட்டு பாஜக இன்க்ளூசிவ் எடப்பாடி கூட போனீங்கன்னா சினிமாவும் போயிடும், அரசியலும் போயிடும். விஜயகாந்த் மாதிரி நீங்கள் 214 நிற்கிறதுக்கு பாருங்கள். எனக்கு தெரியுது உங்களோட ப்ராப்ளம் தெரியுது. உங்ககிட்ட ஆள் இல்லை, உங்ககிட்ட நேரடி கான்டாக்ட் யாரும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா மன்றத்தில் உள்ள ஆட்களெல்லாம் கூப்பிட்டு பேசணும். ஒரு 300 பேரை கூப்பிட்டு பேசி அல்லது 600 பேரை கூட கூப்பிட்டு பேசுங்க. 214 கேண்டிடேட் தயார் பண்ணுங்க. கிருஷ்ணசாமி வந்து அவருக்கு கூட கொடுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. தயார் பண்ணி உங்கள் பணம் 1 கோடி ரூபா ஆளுக்கு கொடுத்து நம்பகமாக நின்னுங்க, நான் உங்களை லிஃப்ட் பண்ணுவேன்னு சொல்லி விஜய் சிஎம்னு நின்னுங்க. அதை தவிர நீங்கள் வேற முடிவு எடுக்கிறீங்கன்னா தெளிவாக நீங்கள் ரிட்டர்ன் பேக் ஆகிறதான் நல்லது. இதுலேயே உங்களுக்கு சிக்கல் இருக்குது, ஆள் பலம் இல்லை, இஷ்யூஸ் இல்லை உங்கள்கிட்ட. இப்போ இஷ்யூஸ் தான் ஓட்டு. டாக்டர் ராமதாஸ் தென் மாவட்டத்தில் ஓட்டு எடுத்தாருன்னா இமானுவேல் தேவேந்திரன் பேரில் மாவட்டம் வைக்கணும்னாரு. அப்போ வன்னியரான ராமதாஸுக்கு தென் மாவட்டத்தில் ஜான் பாண்டிய முதுகுளத்தில் 2வது வந்தார். இரும்புரை குணசேகரன் பெரிய குளத்தில் பெரிய அளவு ஓட்டு எடுத்தார். எல்லா பொது தொகுதிகளிலும் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு எடுத்தாருன்னா இஷ்யூஸ் இருந்தது. இதே மாதிரி 10-20 இஷ்யூஸ் சீமான் கையில் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஜிடி நாயுடு பேர் வச்சதை ஸ்டாலினை எதுக்குறாரு. அப்போ என்ன வரும்னா விஜய் நீங்கள் பார்க்கணும்னா நாயுடு தெலுங்கு தாய்மொழி மக்கள்னா ஸ்டாலின் பின்னாடி போயிடுவார். சீமான் வந்து இதில் என் திருப்பூர் குமரனை வைக்கலன்னு கேட்குறாரு. திருப்பூர் குமரன் செங்குந்த முதலியார். காளிங்கராயன் பேர் ஏன் இல்லைன்னு கேட்குறாரு, வெள்ளாள கவுண்டர். சின்னமலை கவுண்டர் பேர் ஏன் இல்லைன்னு கேட்காரு, வெள்ளாள கவுண்டர். அடுத்து பொன்னுச்சாமின்னு ஒரு சுதந்திர போராட்டத்தையார், என்ன ஜாயின்னு தெரியல, அவர் பேர் ஏன் இல்லைன்னு கேட்குறாரு. 4 தமிழர்கள் பேரை சீமான் கேட்குறாரு. ஸ்டாலின் ஒரு ஜிடி நாயுடு பேரை வைக்கிறாரு. சீமான் டக்குன்னு கேட்குறாரு, முத்துராமலிங்கம் சாலைன்னு வைக்கிறீங்க, தேவரை எடுத்துடுறீங்க, இதை மட்டும் நாயுடு வைக்கிறீங்க, நாயுடுக்கு ஒரு நீதி தேவருக்கு ஒரு நீதியானு சீமான் அந்த இடத்துக்குள்ளே வர்றாரு. தெருக்களில் ஜாதி பேரை எடுக்கணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் அங்கே மட்டும் நாயுடு பேரை வைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. முன்னாடியும் கலைஞர் வந்து மூப்பனார் பேரை தான் இந்த மேம்பாலத்துக்கு வச்சுருந்தாங்க. அப்போ இந்த இஷ்யூவில் பிறமொழியாளர் வாக்கெல்லாம் ஸ்டாலினுக்கு கன்சால்டேட் ஆகும். அதே மாதிரி அருந்ததிர் இஷ்யூலையும் வந்து சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தணுங்கிறாரு. ப்ரியாரிட்டி ரெசர்வேஷன் தப்புங்கிறாரு. அது கலைஞர் கொடுத்தது, ஸ்டாலின் வாக்களிக்கிறாங்க. கலைஞர் தெய்வமாக அருந்ததியர் கிராமங்களில் கொண்டாடுறாங்க. இந்த ஈரோடு கிழக்கு எலெக்ஷனில் கூட அருந்ததியர்களுக்கு உள்ள அந்த நன்மைகளை தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அருந்ததியர்கள் ஸ்டாலின் தலைமைக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும்னு அவங்க இதை பண்ணாங்க. சீமான் அதில் வந்து போலரைஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் கருத்தை எடுத்து வைக்கிறாரு. இலவசத்துக்கான ஓட்டு எடப்பாடி கிடைக்காது, ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும். அவர் தான் இப்போ இலவச பஸ்ஸு 1000 இது காலை சிற்றுண்டி அவர் தான் அதில் எம்ஜிஆரோட மாஸ்டர் ஆகிட்டாரு, அவருக்கு தான் அதில் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துக்குள்ள விஜயால வந்து இஷ்யூவில் ஸ்டாண்ட் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்க முடியவும் இல்லை, இஷ்யூஸும் இல்லை, கைகாலும் இல்லை. அப்போ தனிச்சு போட்டிடுறதும் உங்களுக்கு கஷ்டம்தான். அப்போ இந்த இடத்துக்குள்ள நீங்கள் வந்து பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு பிஜேபி கூட போனால் சினிமாவே போயிடும். அப்போ எல்லா இடத்துலையுமே முட்டுச்சந்தில் நிற்கிறீங்க, என்ன செய்ய முடியும்னு திணறிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, புதுச்சேரி சிஎம் போஸ்ட்டை விஜய்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க, ராகுல் காந்தி ஸ்டாலினை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. பட் உங்களை ஸ்டாலின் எதிர்கொள்ளக்கூடிய விதத்தில் ஸ்டாலின் எக்ஸ்ட்ராடினரியாக உயர்ந்துட்டாரு. எப்படி மோடி பிரியங்காவை எதிர்கொண்டாரோ அதே மாதிரி விஜயை வந்து ஸ்டாலின் எதிர்கொள்றாரு. 2014 யூபியில் மோடி பிரச்சாரம் பண்ணும்போது வந்து பிரியங்கா வந்து மோடியை நீச்சுனாங்க. அது நீச்சுங்கிறத குஜராத் காங்கிரஸ்காரங்க சொல்லி மோடிக்கு பிறப்பை அசிங்கப்படுத்துகிற மாதிரி. அதான் நான் சொல்வேன், தந்தை பெரியார் உயிரோடு இருந்தாருன்னா மோடியின் வெற்றியை பாராட்டியிருப்பார். கலைஞரும் மோடி தான் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள்னு தவறான ஒரு இதை வந்து பிரியங்கா காந்தி நீச்சுன்னு ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. மணிசங்கரையர் அந்த விமர்சனத்தை வச்சாரு. தான் மோடிக்கு நிகரானவருங்கிற மாதிரி இந்திரா காந்திக்கு பேத்தின்னு சொல்லி சவால் விட்டு அதில் வந்தாப்புல 2014 அந்த மக்களவைத் தேர்தலோட. மோடி என்ன செய்தார் தெரியுமா? அவரை பற்றி தரக்குறைவாக அசிங்கமாக பேசினதை கூட தொடச்சி விட்டுக்கிட்டு பேரறிஞர் அண்ணா சொல்கிற மாதிரி எதையும் தாங்க இதயத்தோட அவர் என்ன அந்த இடத்துல செய்தார் தெரியுமா? இந்திய பண்பாட்டில் தாய்க்கு மகள் உதவுறது இயல்பான ஒன்று தான். தாய் வெற்றி பெறதுக்கு பிரியங்கா காந்தி உதவுறாங்க. சோனியா காந்திக்கு ஒரு முகவராக இருந்து அந்த பணியை பிரியங்கா காந்தி செய்கிறாங்க. பிரியங்கா காந்தி எனக்கும் மகா மாதிரிதான்ட்டார். பிரியங்கா காந்தி எனக்கும் மகா மாதிரிதான்னு எவ்வளோ அசிங்கமாக கேவலமாக திட்டுன நீச்சாத்மின்னு அத்வானியை திட்டல, வாஜ்பாய் திட்டல. ஆனால் இந்த கேடுகட்ட கண்டாங்கிரஸ் கூட்டம், லீச்சி கூட்டம்
மோடியை வந்து நீச்சுன்னு திட்டுச்சு. ஆனா மோடி பெருந்தன்மையா எதையும் தாங்க இதயத்தோட எனக்கும் பிரியங்கா காந்தி மகாமாரிதான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள வேற ஏதாவது சொல்லியிருந்தா நான் இந்திரா காந்தி ஆக்கம், இந்திரா காந்திக்கு பேத்தி ஆக்கம், நான் இன்னொரு இந்திரா காந்தி ஆக்கம், எங்க குடும்பத்துக்கிட்ட நிற்க முடியுமா, அது இதுன்னு பீலா விட்டுருப்பாப்புல. சிம்பிளா தட்டி விட்டுட்டு போயிட்டாரு மோடி. நான் கூட இந்த அம்மையார் இப்படி பேசுறதை பார்த்ததும் மோடி என்ன சொல்லுவாரோ யாது சொல்லுவாரோன்னு எனக்கு ஒரு அச்சம் இருந்தது. ரொம்ப சிம்பிளா அபரிதமா பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் என் மகனுக்கும் உனக்கும் சண்டை இருக்கலாம்ப்பா, நீ என் மகன் மாதிரி தான்ப்பா, எந்த தலைவராவது தன்னோட தொண்டர்கள் இறக்கிறதுக்கு இது பண்ணுவாங்களான்னு மற்றவங்க கொடுக்காத கிளீன் சிட்டை விஜய்க்கு ஸ்டாலின் கொடுத்துட்டு போயிட்டாரு. கண்டுக்கிறதே இல்லை. இன்னும் ஒரு ஆவு நீங்க பிளிறினாலும் கர்ச்சித்தாலும் உரிமினாலும் குறைத்தாலும் ஊழையிட்டாலும் என்ன பண்ணினாலும் ஸ்டாலின் அதை வந்து கேடா காதினராய் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஏதோ சின்ன பிள்ளை ஏதோ சொல்லுதுன்னு உங்களை பொருட்டா எடுக்காம கடந்து போயிடுவார். காரணம் ஸ்டாலின் வந்து பிஜேபி அடிச்சு எடப்பாடியை டவுன் பண்றதுக்கு எடப்பாடியை தான் எதிரியா பார்க்கிறார். எடப்பாடியை தான் எதிரியா பார்க்கிறார், விஜய் எதிரியா பார்க்கல. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களே செட்டப் செஞ்சு அதிமுக தொண்டர்களை தான் கொடி பிடிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே சார், அது உண்மையா? உண்மை மாதிரி தான் தெரியுது. அதுல சில இடங்கள்ல தாவேகா காரங்களையே அவங்க கையில எடுத்துட்டதா சொல்றாங்க. தர்மபுரியில எனக்குள்ள அகமுடையார் முக்குலத்தோர் சங்கத்தை சேர்ந்த என் நண்பர்கள் எல்லாம் எனக்கு தகவல் சொல்றாங்க. நாங்கள்லாம் பன்னீர் தினகரம் கூட தாங்க இருக்கோம், நாங்கள் எங்கள் அகமுடையார்ங்கிற பேரில் இருக்கோம், ராஜாராம் இந்த பகுதியில் பெரிய ஆளாக இருந்தார் அகமுடையார், அதெல்லாம் சொல்லிக்கிட்டு சேலம் தருமபுரி இதில் உள்ள அவங்களாம் நாங்கள் பன்னீர் தினகரனை பின்னாடி தான் இருக்கிறோம் சொல்லிக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, சந்திரசேகர்னு ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறாராம் ஒருத்தர், ஒரு வெள்ளாள கவுண்டர். அவர் வெள்ளாள கவுண்டர் ரசிகர்களை பிடிச்சி அந்த பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி இங்கெல்லாம் வெள்ளாள கவுண்டர் ரசிகர்களை பிடிச்சி கொடியை கொடுத்து நீங்கள் காசும் கொடுத்து நீங்கள் எடப்பாடி கூட்டத்தில் போய் கொடி அசைச்சு காட்டி எடப்பாடிக்கு வரவேற்பு கொடுங்கன்னு காட்டினாங்கன்னா, அப்படி கொடுத்தவருக்கு அந்த சந்திரசேகருங்கிற ஒரு கட்டுக்கட்டாக பணத்தையும் கொடுத்தாரு. இது ஜாதி அடிப்படையில் ஜாதியை சேர்ந்த ரசிகர்களை இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜாதி அடிப்படையில் காசு கொடுத்து தான் இது பண்ணியிருக்காங்க. இதே எனக்கு வந்து பறையர் செங்குந்தர் இவங்கெல்லாம் வந்து நான் அந்த ரசிகர்லாம் வந்து நாங்கள் ரசிகர்கள் தாங்க, அவர் எடப்பாடிக்கெல்லாம் சொன்னால் எந்த பறையரும் எந்த செங்குந்தரும் எடப்பாடி சிஎம்லாம் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், விஜய் நின்னா என்ன கேண்டிடேட் போடுறாரு எப்படி போடுறாருன்னு பார்த்து நாங்கள் முடிவு பண்ணுமே தவிர எடப்பாடியை விஜய் சொன்னாருங்கிறதுக்காக நாங்கள் போட மாட்டோன்னு சொல்கிறாரு. இதுதான் உண்மை நிலைமை. அப்போ பல நிரூபிக்காமல் அவர் எடப்பாடி கிட்ட சிஎம்மா சொன்னாருன்னா இவர் எதுக்கு சினிமாவே வேண்டான்னு விட்டுட்டு வரணும்? அப்போ மீண்டும் சினிமாவில் நடிக்க போனோம். இதுக்காக ஒரு பெரிய ஹீரோ வந்து இது பண்ணது. அப்போ சீமானே உங்களை பச்சோந்தி சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரின்னு சொன்னதை தெளிவாக விஜய் உறுதிப்படுத்திட்டாருன்னு கிளியராக விஜய் அடிச்சிருவார். நீங்கள் எத்தனை சீட்டு வாங்கினாலும் எந்த சீட்லையுமே உங்களுக்கு ஓட்டு வராது. எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, எடப்பாடிக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி கூட போய் நின்று அந்த சீட்டு வாங்கி அதில் தோற்று கிடைச்ச ஓட்டும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லுவார்? தோற்று போவார். எப்படி எடப்பாடி என்ன சொல்லுவார்? நான் சிஎம்னு சொல்ல விழுந்த ஓட்டு விஜய்க்கு எங்கே ஓட்டு இருக்குது, என்ன முதல்வராக்கி சொல்லி விழுந்த ஓட்டு நான் அவருக்கு சீட்டை கொடுத்தேன் அப்படின்னு தான் விஜய் டீஸ் பண்ணுவார். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி இந்த விளையாட்டு விளையாடுறாருன்னா எடப்பாடி தான் விஜய்க்கு மெயின் வில்லன். சீமான் ஆனஸ்ட் எனிமி, நேர்மையான எனிமி. நீங்கள் நட்போட இருந்தீங்க, உங்களை நம்பினாரு, நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க, ஏமாத்தினீங்க, ஜானார்கிசாமி கிட்ட பணத்தை கொடுத்து மோசடிகளை பண்ணீங்க. அந்த மோசடியை எங்கள் டீம் வந்து வெளிப்படையாகவே பேசணும். அப்போது உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, உங்களுடைய கெட்ட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாரு, டைரெக்டாக உங்களை எதிர்க்கிறாரு சீமான் டைரெக்டாக எதிர்க்கிறாரு. ஒரு சில அனலிஸ்டுகள்லாம் பிறமொழி அனலிஸ்டுகள் எல்லாம் ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுத கதையாட்டு சீமானுக்கு வளர்ச்சியே தாங்க முடியாதவன்லாம் சீமானுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். சீமான் வந்து தெளிவாக ஆனஸ்டாக அதில் அடித்தார். அந்த சனியனையும் இந்த சனியனையும் சட்டையாக போட்டு இந்த சனியம் வருதுன்னு ஓங்கி அடித்தார். ஒன்றுமே இல்லை விஜய்னு அடித்தார். வலமும் போகாமல் இடமும் போகாமல் போனால் நடுப்பில் போய் அடிபட்டு செத்து போவேன்னாரு. எல்லாரும் பெரியாரா சொல்லும்போது நீ அதுக்குள்ளே போய் பெரியாருன்னு இருக்கிறான்னு அடித்தார். பெரியார மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி 3 வரையும் சேர்த்து அடித்தார். அப்போ சீமான் ஆனஸ்டாக நிற்கிறாரு, வெளிப்படையாக அடிக்கிறாரு. ஸ்டாலின் பிரியங்கா காந்தியை மோடி டீல் பண்ணுற மாதிரி உங்களை ஒரு குழந்தை மாதிரி டீல் பண்ணி தன் மகனுக்கும் உங்களுக்கும் உள்ள 1000 பிரச்சனைகளில் எமோஷனல் ஆகாமல் அது சின்ன பிள்ளைகளுக்கு விவகாரம் பார்த்துக்கிடட்டு அப்படின்னு அவர் ஸ்டாலின் டீல் பண்ணார். ஆனால் நயவஞ்சகமாட்டு உங்களை தனிச்சு நிற்க முடியாமல் நீங்கள் தனிச்சு நின்னாலும் உங்கள் கேண்டிடேட்ஸை விலைக்கு வாங்கிடுவானும் உங்கள் ஆட்களை விலைக்கு வாங்கிடுவோன்னு சொல்லும் உங்களை சீரவாக்கக்கூடிய முயற்சியை எடப்பாடி பழனிசாமி தான் செய்கிறாரு.
காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நீங்கள் தனிச்சு போட்டிட்டா பாதிக்கும். எடப்பாடி பழனிசாமி சீமான்கிட்ட 7% ஓட்டை இழந்திருக்கிறாரு. இது சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டையும் இன்டெலெக்சுவல் ஆனஸ்டின்னா நடந்த விஷயத்தில் இதை நீங்கள் உண்மைதான், ரவீந்திரன் துரைசாமி சொல்கிற உண்மைதான். 7% ஓட்டை எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாமல் 2 ஜாதி சமநீதி சூறையாடுறதுனால இது நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எல்லாம் சீமான்ட்ட போயிருக்காங்கிற சொல்லணும். அது அவங்க சொல்லலைனாலும் மற்ற சாதாரண ஜனங்கள் புரிஞ்சுடுவாங்கக்காக 2 தம்பிமார் பேரை நான் சொல்கிறேன். மற்றபடி தம்பிமார்களுக்கு என் வாழ்த்துக்கள், அது வேற விஷயம். ஸ்டாலின் கிட்ட திராவிட இயக்கணி வாக்கு இழந்திருக்கிறாரு. தென் அண்ணாமலை கிட்ட வாக்கு இழந்திருக்கிறாரு. மீண்டும் விஜய் கிட்ட வாக்கு இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வெள்ளம் கொடுத்து விஜயை கொல்ல பார்க்குறாரு. விஜய் ஆட்கள் எல்லாம் மன வலிமை இழக்க வைக்கிறாரு. விஜய்க்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நம்ம தனிச்சு நின்னா ஓட்டு வராதுப்பா, எடப்பாடி கூடயே போயிடுவோம் அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்குறாரு. சொன்னோம்ல, பச்சை புல்வெளியில நிலையக்கூடிய பச்சை பாம்புகளை விஜய் அடையாளம் காணாம இருக்கிறார். நாம டைரக்டா அடிப்போம். மிஸ்டர் ஜோசப் விஜய் கத்தோலிக்க வெள்ளாளர்னு வந்தீங்கன்னா இந்த வெள்ளாளரை திரட்டி 30,000 ஓட்டுல தோக்கடிப்போம். இது ரவீந்திரன் துரைசாமி. அவங்க உங்க கூட நடிச்சே உங்களை கவுக்க பார்க்கக்கூடிய ஆட்கள். அந்த ஆட்கள்கிட்ட தான் விஜய் எச்சரிக்கையா இருக்கணும். உங்களை ஒண்ணுமே இல்லாம சீரோவாக்கி சிவாஜி மாதிரி ஆக்கி உங்களை காலி பண்ணதுக்கு உங்களுக்கு தேனொழுக உங்களை ஏமாத்துறாங்க. இது அவங்களோட வழக்கம். அதுதான் நோக்கம் வேற, வழக்கத்துக்கு உங்களை பலியாடாக்கி இது பண்றாங்க. எடப்பாடி அவங்கள பயன்படுத்தி சாமி எங்களுக்காக நல்லது பண்ணுங்க சாமின்னு அவங்கள்ட்ட விழுந்து எடப்பாடி தன்னோட பிளேயை எஃபெக்டிவா பண்றாரு. விவரம் உள்ளவங்க உங்ககிட்ட உண்மையிலே விசுவாசம் உள்ளவங்கள்ட்ட நீங்க எடப்பாடியோட நோக்கத்தை பற்றி ரிப்போர்ட் கேளுங்க, தெளிவாக அதை சொல்லுவாங்க. இதுதான் எடப்பாடிக்கு நோக்கம். 7 நாளாக நீங்கள் இதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது உங்களை ரொம்ப பலகீனமாக காட்டுது, மிகவும் பலகீனமான காட்டுது. உங்கள் லீடர்ஷிப்பை அடிக்குது. நீங்கள் சொல்லி தான் இதை செய்கிறாங்க, இதை செய்யலைன்னா திமுக அரசு உங்களை அரெஸ்ட் பண்ணிடும், அரெஸ்ட்லேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு கொடியை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் உண்மையிலேயே கொடியை தூக்கிட்டு போனால் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி ஏன் கொடியை தூக்கிட்டு போகல? நியாயமான கேள்வி தானே. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி ஏன் கொடியை தூக்கிட்டு போகல? அப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு உங்களோட பதில் சொல்ல முடியாத நிலைமையும் உங்களோட இயலாமையையும் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு நீங்கள் முடங்கி போய் கிடக்கக்கூடிய தன்மையையும் எடப்பாடி தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாரு. எருது நோய் காக்கைக்கு தெரியாதுங்கிற மாதிரி உங்களோட சிரமத்தை அவர் மேடையில் நின்று எக்காலமிட்டு இது பண்ணுறாரு. உண்மையிலே பலம் நிரூபிக்காத உங்களை நம்பி எந்த உங்கள் ரசிகனும் ஓட்டு போட மாட்டான். வேணா ஏற்கனவே அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட வெள்ளாளக்குண்ட ரசிகனும் வன்னியர் ரசிகனும் போடுவான். செங்குந்த ரசிகரோ உடையார் ரசிகரோ பறைய ரசிகரோ எடப்பாடிக்கு போடவே மாட்டான். எடப்பாடி பலம் பெற்றால் 2 ஜாதி ஆதிக்கம் வருங்கிறது தான் உடையாறு, ரெட்டியாறு, நாடாறு, நாயுடு, அகமுடையாறு எல்லா ஜாதியோட எண்ணம். அப்போ உங்கள் ஜாதி ரசிகனும் உங்கள் ரசிகனும் ஜாதி அடிப்படையில் தான் அதில் பிரிஞ்சு போவான். அவர் தனக்கு ஆதரவாக உள்ள வன்னியர் வெள்ளாள கவுண்டர் சமூக ரசிகர்களை வச்சு மற்ற ரசிகர்களை காலி பண்ணி உங்களை அரசியல் ரீதியாக காலி பண்ணி அங்கேயும் போகாமல் இங்கேயும் போகாமல் முட்டுச்சண்டில் விட்டு உங்களை காலி பண்ணக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கு தேனொழுக உங்கள்கிட்ட பேசுவார். களன்னு வரும்போது சீட்டுன்னு வரும்போது தம்பி ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறது தான்ப்பா கரெக்டு, நீங்கள் பலம் நிரூபிக்காதவர்ப்பா, உங்களால் பிரச்சாரம் தான் பண்ண முடியும்ப்பா, அதனால் ரசிகர்களுக்கும் பிரச்சாரத்துக்கும் சேர்த்து ஒரு அடையாளத்துக்கு இவ்வளோ சீட்டை வச்சுடுங்கப்பா, இதுக்கு மேலெல்லாம் உங்களுக்கு சீட்டு தர முடியாது, அந்த சீட்டையும் ரெட்டையில நின்றுங்கப்பா பாரு. நீங்கள் எடப்பாடியை பற்றி கேட்கணும்னா சசிகலாட்ட கேளுங்க, தினகரன்ட்ட கேளுங்க, ஓபிஎஸ் கிட்ட கேளுங்க. இவங்ககிட்டலாம் கேட்டால் தான் எடப்பாடியை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன் இன்னும் பிரேமலாதா அம்மையாட்ட கூட கேளுங்க, எடப்பாடி பழனிசாமியை பற்றி கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஏமாறுறீங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு பச்சை புல்வெளியில் நிலையக்கூடிய பச்சை பாம்புகள் உங்களை ஏமாத்துது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.